அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தினம் ஒரு திருமறை வசனம் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த செய்தி, இன்றைய தினம் நாட்டிலே மிக பெரும்பாலான அளவிற்கு ஒரு விவாத பொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதுவும் ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கள்ளக்காதலும் அதனால் ஏற்படக்கூடிய கொலைகளும் தான் இன்றைக்கு நாட்டையே மிகப்பெரிய அளவிற்கு உலுக்கி கொண்டு இருக்கிறது. கள்ளக்காதல் மூலமாக ஏற்படக்கூடிய, அதன் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய கொலைகள் எந்த அளவுக்கு நடக்குது என்று சொன்னால், சமீபத்தில் டிடி நெக்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு ஆய்வு செய்கின்றான். என்ன ஆய்வுனா, சென்னையில் மட்டும் நடக்கப்படக்கூடிய கொலைகளை ஒரு ஆய்வுக்கு எடுக்கின்றான். அந்த ஆய்வில் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்குறது. எந்த அளவுக்கு ஒரு செய்தியை வெளியிடான்னு சொன்னால், 2014 சென்னை மாநகரில் மட்டும் நடந்த கொலைகள் 141. அவர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். சென்னை மாநகரில் மட்டும் நடந்த கொலைகளுடைய எண்ணிக்கை 141. சொல்லிட்டு அடுத்தவன் சொல்கிறான், இதில் கள்ளக்காதலுக்காக கொல்லப்பட்ட கொலைகள் 90. ஒரு 144 கொலையில் 90 கொலை எது? கிட்டத்தட்ட 70% 80% கள்ளக்காதலால் நடந்திருக்கிறது. கள்ளக்காதல்னால் என்ன? கணவன் ஒருவன் இருப்பான், கணவனுக்கு தெரியாமல் மனைவி இன்னொருத்தர் தொடர்பு கொள்வான், இல்லை மனைவி ஒருவர் இருக்க மனைவிக்கு தெரியாமல் கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொள்வது, இதான கள்ளக்காதல், விபச்சாரம். இந்த கள்ளக்காதலுடைய விபரீதமாக என்ன செய்வாங்க சொன்னால், இந்த கணவன் என்ன செய்வான், அந்த மனைவியை இன்னொரு மனைவியை கள்ளக்காதல் மூலமாக அடைவதற்காக தன் யாரை மனைவியாக அடைந்திருக்கிறனோ அவளை கொலை செய்வது, அல்லது மனைவி இன்னொரு நபரோடு கள்ளக்காதல் ஏற்படுத்தி கொண்டு அந்த கணவன் கள்ளக்காதலோடு சேர்ந்து சொந்த கணவனை என்ன செய்வது, கொலை செய்வது, இதுதான கள்ளக்காதலுக்காக ஏற்படக்கூடிய கொலை. இந்த கொலை தான் 2014 கிட்டத்தட்ட 90 கொலை சென்னை மாநகரில் நடந்திருக்கு. சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், 2015 சென்னை மாநகரில் நடந்த கொலை எத்தனைனா 129. மொத்தமாக சென்னை மாநகருக்குள்ளே மட்டும், தமிழ்நாடு உள்ள இல்லை, சென்னைக்குள்ளே மட்டும் 129. அந்த 129 கொலையில் கள்ளக்காதலுக்காக நடந்த கொலை 92. எங்கே நிற்க பாருங்க, மொத்த கொலைகள் 129. 129னா பல்வேறு காரணங்களுக்காக நடந்திருக்கும். கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கும், அரசியல் காரணம் இருந்திருக்கும், வேறு பிரச்சனைகள் இருக்கும், குரூப் இஷ்யூ இருந்திருக்கும். இதுபோல் எல்லாற்றையும் ஒருங்கிணைச்சு நடந்த கொலை 129னா, அதில் கள்ளக்காதலுக்கு நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 92ங்கிறான். அடுத்தவன் சொல்கிறான், 2016 ஜூன் வரைக்கும் எடுத்த கணக்கில் மொத்த சென்னை மாநகரில் நடந்த கொலை 65, அதில் கள்ளக்காதலுக்காக ஏற்பட்ட கொலை 50. எங்கே கொண்டு பேச, அதாவது ஒரு கொலை சென்னை மாநகர் அவன் சொல்லக்கூடிய சிச்சுவேஷனுங்கிறது அப்போ இந்திய அளவில் எப்படி இருக்கும், தமிழக அளவில் எப்படி இருக்கும், உலக அளவில் எப்படி இருக்கும். அப்போ இன்றைக்கி மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் இந்த கள்ளக்காதல் தான். கணவன் மனைவியும் இருக்கும் பொழுது 2 பேரும் முறை தவறி வேறொரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தேடுவது தான் இந்த கள்ளக்காதல். இந்த கள்ளக்காதலுக்கு இன்னார்னு ஒரு கணக்கெலாம் கிடையாது. கள்ளக்காதல் விஷயத்தில் மாற்றக்கூடியவங்க இவன் தான் செய்வான், இவன் தான் இப்படி பார்க்க முடியலை. நீதிபதிகள் வர்றான் கள்ளக்காதல் விஷயத்தில், பெரிய அரசியல்வாதிகள் வர்றான், மந்திரிமார் வர்றான், இவங்களெல்லாம் விடுங்க, மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய வர்றானே. கள்ளக்காதல் விஷயத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை தம்பட்டடிக்கக்கூடியவர்கள், தன்னை பெரிய மேதாவி என்று பீற்றக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கள்ளக்காதல் விஷயத்தில் மாட்டிக்கொண்டு அவமானப்பட்டு அதனால் எதையும் இழந்து இப்படிலாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், சமீபத்தில் ஹைகோர்ட்டில் சென்னை நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு வழக்கு. என்ன வழக்கு? கள்ளக்காதல் விஷயமாக ஏற்பட்ட ஒரு கொலை. அந்த கொலையாளி மேலே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் குண்டாஸ், அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சு உள்ளே போட்டுறாரு. குண்டாஸில் உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த ஆள் என்ன செய்கிறாரு, குண்டாஸில் கைது செய்யப்பட்டவர் அந்த ஹைகோர்ட்டில் ஒரு மனு போடுறார், என்ன குண்டாஸில் உள்ளே போடக்கூடாது, வெளியே விடணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் ஒரு மனு போடுகின்றார். அந்த மனுவை 2 நீதிபதிகள் விசாரிக்கின்றாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் முந்தா நாள் நடந்த விஷயம் 2 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கள்ளக்காதலுக்காக இவ்வளோ பெரிய கொலைகள், இந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறாரு, கள்ளக்காதலுக்காக சென்னையில் மட்டும் தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய கொலைகள்லாம் நடக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நபரும் வந்திருக்கிறாரு கேட்குறாரு. நீதிபதி 2 கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த வக்கீலுக்கு அவங்க அறிவுறுத்துறாங்க, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு அறிக்கை அனுப்புங்க, கள்ளக்காதல் எதனால் ஏற்படுகிறது, கள்ளக்காதலினால் ஏற்படைய கொலைகளை தடுப்பதற்கு என்ன வழி இப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு ஒரு 10-15 தொகுப்புகளை கேள்விகளாக மத்திய மாநில அரசுக்கு அனுப்புகிறாங்க. அதில் என்னெல்லாம் கேட்குறான், நிறைய சீரியல் வந்துடுது, டிவி வந்துருச்சா இல்லையா, டிவிகளில் சீரியல் போடுறான். அந்த சீரியலில் ஏற்படக்கூடிய அந்த காட்சிகள் மக்கள் மனதில் பதிஞ்சு
அதனால கள்ளக்காதல் ஏற்படுதா கேட்க அந்த கேள்வி கோர்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி அரசாங்கத்துக்கு நீ பதில் சொல்லுங்கிறான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லோரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆணும் சம்பாதிக்கி பெண்ணும் சம்பாதிக்கி ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பெண்கள் எல்லாம் இன்றைக்கு சுயமாக சம்பாதிப்பதனால கள்ளக்காதல் ஏற்படுகின்றதா, அல்லது மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவதனால கள்ளக்காதல் ஏற்படுகின்றதா, அல்லது வேறு பல காரணங்களால் கள்ளக்காதல் ஏற்படுகிறதா என்பதை மத்திய மாநில அரசுகள் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற செய்தியை கோர்ட் என்ன செய்து ஆர்டராக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அனுப்பியிருக்கு. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால், கள்ளக்காதல் எப்படி ஏற்படுது, கள்ளக்காதலை தீர்ப்பதுக்கு என்ன வழி, இதெல்லாம் இவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். கள்ளக்காதல் இது போன்ற விபச்சாரங்கள்லாம் தீர்ப்பதற்கு ஒரே வழி என்ன வழி, திருமறை குர்ஆன் சொல்லுது இறையச்சந்தான். அப்படி தானே? இறையச்சம் என்ற ஒரு பண்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு மனிதன் இறையச்சத்தை பேணுவான் என்று சொன்னால் இது போன்ற கள்ளக்காதலில் ஈடுபடுவானா, விபச்சாரத்தில் ஈடுபடுவானா, அல்ல கள்ளக்காதலுக்காக யாரையா கொலை செய்வானா? நடக்காது. எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் இறைவனை பயந்து நடந்து சொன்னான், அவன் உள்ளத்தில் ஈமானை நிறுத்தி கொள்வான் என்று சொன்னால் இது போன்ற கள்ளக்காதல், அதற்காக ஏற்படுகிற கொலைகள், இதில் இருந்துலாம் மனித சமுதாயம் பாதுகாக்கப்படும். உதாரணத்துக்கு பாருங்களேன், திருமறை குர்ஆனில் இது எப்படி இந்த செய்தியை நமக்கு மனசில் நிறுத்தி கொண்டா இதுபோன்று நாமளும் வாழ்ந்தால் இது போன்ற சூழ்நிலை வராது. இறையச்சம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்தால் இது போன்ற கொலையும் இருக்காது, கள்ளக்காதலும் இருக்காது, விபச்சாரமும் இருக்காது. திருமறை குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசும் பொழுது அதில் ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசனால் அவர் வீட்டில் எடுத்து வளர்க்கப்படுகின்றார். அவங்க ரொம்ப அழகானவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அழகானவங்க, அவர்களை விட அழகானவர்கள் உலகத்தில் படைக்கப்படவில்லை. இனி வரக்கூடிய எந்த காலமாக இருந்தாலும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகுக்கு ஈக்குவலாக எந்த மனிதனும் படைக்கப்பட முடியாது. அவ்வளோ பெரிய அழகாக அல்லாஹ் செஞ்சுருக்கான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சிருக்கிறான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்கள் எந்த எஜமானுடைய கீழே, எந்த அரசனுடைய கீழே வாழ்ந்தார்களோ அந்த அரசனுடைய மனைவி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு தலையாக காதல் கொள்கின்றார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில் எல்லளவும் அவர் மீது ஆசை கிடையாது, அப்படி தவறு செய்ய வேண்டிய எண்ணம் கிடையாது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகில் மயங்கின அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், யூசுப்போடு எப்படியாவது படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை மேலும் 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 வளர்த்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூமில் இருக்கிறாங்க, ஒரு வீட்டினுடைய அறையில் இருக்கிறாங்க. அந்த சமயம் பார்க்க உள்ள வந்துடுதா, வந்து என்ன செய்கிறான்னா திருமறை குர்ஆன் சொல்லுது வாசல்கள் அனைத்தையும் அடைச்சிருதா. நம்ம என்ன இருக்குது, ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை எல்லா வாசல்கள் இருக்குது, எல்லா வாசலும் அடைச்ச வீடு என்ன செய்வோம், வாசல்கள் அடைச்சிருவோமா? அப்படி வாசல்கள் எல்லாம் அடைத்து விட்டு காலத்தை அவள் சொன்னால் என்னோடு வா, விபச்சாரத்துக்கு கூப்பிடுறா. இருக்கக்கூடிய வாசல்கள் ஜன்னல்கள் கதவுகள் எல்லாத்தையும் அடைச்சாச்சாக்குன்னா என்ன அர்த்தம், யூசுப்பே நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம், நம்ம 2 பேரை தவிர யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் யாரும் பார்க்க முடியாது, எந்த கண்ணும் நம்மளை பார்க்கல, எந்த கேமராவும் இங்கே இல்லை, அந்த பெண்மை அதுதான் அர்த்தம். வாசல்கள்லாம் அடைச்சாச்சுன்னா யார் இல்லைன்னு அர்த்தம், 2 பேரும் தனிமையில் இருக்கிறோம். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் ஆகாதவர்கள், அந்த பெண்மணியோ ஒரு அரசி, அப்படி தானே? அப்போ யாருமே இல்லாத சூழ்நிலை, ஒரு இளைஞராக வாலிபராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, கூப்பிடுற ஒரு அரசியாக இருக்கின்றார். எந்த மனிதனும் தடம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை, எந்த மனிதனும் தடம் பெறக்கூடிய நேரம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறையச்சத்தோடு அந்த பெண்மணி சொன்னாங்க, யாரும் இல்லாத நேரத்தில் 10 பேர் இருக்கும்போது கூப்பிட்டா பிரச்சனை இல்லை, அப்படி இப்படி போயிடலாம், யாருமே இல்லை, தனிமை, தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குது, மனிதனுடைய மனம் அப்படி தான் தோணும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஈமானாலும் இறையச்சத்தாலும் அவர் உள்ளத்தை நிரப்பி இருந்தனால் அந்த இடத்துல விபச்சாரத்திற்கும் கள்ளக்காதலுக்கும் இடம் கொடுக்கப்பட வேண்டிய அந்த இடத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, காலமா ஆதல்லா, நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன். எந்த சமயத்தை எதை சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு கூப்பிடுறா, கள்ளக்காதலாக இழுக்கிறா, ஆனால் யாருமே இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் என்ற இறையச்சம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன வார்த்தை சொல்ல வைக்கிறது, நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தருகின்றேன், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வா, அவன் எனக்கு ஒரு அழகான இருப்பிடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அநியாயம் செய்யக்கூடிய யாருக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க மாட்டான், வெற்றி பெற மாட்டார்கள். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், எந்த சமயத்தில் எப்படி ஒரு சூழ்நிலையில் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான நிலையிலும் கூட தன்னோட இறையச்சத்தையும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையும் வெளிப்படுத்தி கள்ளக்காதலுக்காக கூப்பிட்ட, அப்படி தான் கள்ளக்காதல் தான் அவருக்கு, அந்த பெண்மணிக்கும் புருஷன் இருக்கிறாரு, கணவன் இருக்கிறான், கணவன் இருந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆசைப்பட்டு அந்த கள்ளக்காதலுக்கு இடம் கொடுக்காமல் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானை வெளிப்படுத்தினார்கள், இறையச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். இறையச்சத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக அங்கே ஒரு கள்ளக்காதல் மூலமாக ஏற்படக்கூடிய விபச்சாரம் தடுக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால்
இந்த நீதிமன்றங்கள், இந்த அரசாங்கங்கள், சட்டங்கள், இது எல்லாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முதல்ல தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கத்தை, இறையச்சத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்தான்னு சொன்னால், இறையச்சத்தை பேணி நடப்பான் என்று சொன்னால், இறையச்சத்தை உள்ளத்தில் நிறுத்தி வாழ்வான் என்று சொன்னால், இது போன்ற கள்ளக்காதலர்களுக்கு தீர்வு கிடைக்கும். இது போன்ற கள்ளக்காதலால் ஏற்படும் கொலைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்பாவியர்கள் கொல்லப்படும் தடுக்க முடியும். அப்போ தீர்வுங்க பல தீர்வுகளை தேடலாம். நீ கேட்ட கேள்விக்கு அரசாங்கங்கள் பதிலை சமர்ப்பிக்கலாம். அதெல்லாம் காரணமாகுமா? அதில் நின்றுமா? நான் திருந்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இறையச்சம் இருக்கணும். ஏன்? கள்ளக்காதல் என்பது, அவர்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் என்பது 1000 பேருக்கு மத்தியில் இருக்காது. ரகசியமாக செய்யக்கூடிய வேலை, ரகசியமாக செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்குறான். அவன் கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் பார்க்குறாங்க. சிந்தனை யார் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவர்தான் இந்த கெட்ட செயலிலிருந்து, இந்த விபச்சாரத்திலிருந்து, இந்த கள்ளக்காதலிருந்து விடுபட முடியும். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதர்களும் தன்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால், இது போன்ற கள்ளக்காதல்களிலிருந்து இந்த நாடும் விடுபடும், சமூகம் விடுபடும், தனி மனிதர்களாக நாமும் விடுபடலாம். ஆகவே இறையச்சம் உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் என்று கூறி நான் ஒரு விஷயம்